போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்து கட்ட அதேபடி வரணும். வந்துச்சுன்னா அதையும் ஆய்வுக்கு எடுத்து ஏன் கல்யாணம் நடந்துச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். சார் விதி உண்டு, விதி விலக்கும் உண்டு. ஒருவேளை அது விதி விலக்கில் வருதா அப்படின்றத பார்ப்போம். 7ல் சனி இருக்கிறவங்க எத்தனை பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க 7ல் சனி இருக்கிறவங்க. ஆனால் இங்கே என்ன கொடுக்குற ரூல்ஸு, செவ்வாய் பார்க்கக்கூடாது. செவ்வாய் 4, 7, 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சனியை பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டா திசா புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தியில ஆவலாய் முடித்த தாரம் அவர் திசை புசிப்பில் மாண்டு பாவியாய் போவான் பாரு. இதுக்கு உதாரண ஜாதகம் 2 ஜாதகம் நான் வச்சிருக்கேன். அப்படி இறந்து போன ஜாதகம். ஓகே, ஏழுக்குரியவன் 5ல் நின்றால் மனைவி இல்லை. அடுத்த பாயிண்ட், திருமணம் ஆயிருந்தால் குழந்தை இல்லை. ஜோதிட களஞ்சியம், ஜோதிட களஞ்சியத்தில் உள்ள பாட்டுங்க. அது என்ன சொல்றான், 7க்குரிய 5ல் இருந்தா மனைவி இல்லை, அப்படியே மனைவி அமைந்துட்டா குழந்தை இல்லை. இது சுவர்கள் பார்த்துட்டா இந்த விதி பொருந்தாது. அது ஜென்ரலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுவர்கள்னா லக்கண சுவர்கள், இயற்கை சுவர்கள் அல்ல. லக்கண சுவர்கள் தான். இயற்கை சுவர் வலிமையானதா, லக்கண சுவர் வலிமையானதா? லக்கண சுவர் தான் வலிமையானது. இயற்கை சுவர்ன்றது பேச்சுக்கு சொல்றது. இது இதெல்லாம் பாவ கிரகம், இதுல இந்த கிரகம்னு. செவ்வாவுடைய பார்வை எல்லா இடத்தையும் டேமேஜ் படுத்துறதுன்னு சொல்றோம். ஆனா செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்த்துருச்சு அப்படின்னா அவன் பல நிலங்களுக்கு சொந்தக்காரன், பல ஏக்கர் வச்சிருப்பான். 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தால் யோகம். 10க்குரியவனை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதி. புலிப்பாணி சித்தர் சொல்றாரு, 10ஆம் இடத்துக்குரிய அதிபதியை செவ்வாய் பார்த்துட்டா படைக்கு தளபதின்ட்டா, பெரிய போஸ்ட்ல போய் உட்காந்துருப்பான்டான்றார். இப்ப 10ஆம் சனி பார்த்தா போச்சு, செவ்வாய் பார்த்தா போச்சு, குரு பார்த்தா யோகம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜோதிடத்துல எதுவுமே நிலையான விதி கிடையாது. எல்லாத்துக்கும் விதி விலக்கு இருக்கு. அப்ப விதி, விதி விலக்கு, அந்த விலக்குக்கு விலக்கு. இந்த 3 விஷயமும் தெரிஞ்சிருக்கணுங்க. சரி, அதுக்கடுத்து 3வது பாயிண்ட், 7ஆம் அதிபதியோடு ராகு, கேது கூடி 1, 5, 9 அமர்ந்தால் அவமானம் தரும் களத்திரம் கிடைக்கும். தரும் களத்திரம் கிடைக்கும். அவமானம் தரும் களத்திரம் கிடைக்கும். அதே நேரத்தில் 7ல் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் அமர்ந்தால் யாருக்கா தெரியுமா? விதவையை திருமணம் செய்வான். விதவையை திருமணம் செய்வான். மதுரை கலெக்டரேட்ல ஒருத்தர் இருக்காரு, இதே அமைப்பு. விதவையை திருமணம் செய்ய போறேன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். வந்துருச்சா? அவர் ஜோசியம் படித்தவர், ஜோசியம் படித்தவர். கரெக்டா அவருக்கு வேற எங்கேயும் இழுத்துட்டு போகாது. கரெக்டா அவருக்கு விடோவை தான் திருமணம் செய்வார். அதே மாதிரி இன்னொரு விதி இருக்கு. 7
என்னது 2 சேர்ந்து இருந்தா 2 7ஆம் இடத்துல, ஆமா 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருந்தா. இப்ப ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். 7க்குரியவன் ராகு அல்லது கேதுவை கூடி 6, 8, 12 மறைந்தால் விதவையைத்தான் திருமணம் செய்வேன். விதவையைத்தான் திருமணம் செய்வான். இது எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு போலீஸ்கார் இருக்கார். அவருக்கு இந்த அமைப்பு கல்யாணம் பண்ணிட்டார். அவன் ஜாதகமே என்கிட்ட இருக்கு. இதே அமைப்பு. 7க்குரியவன் யாருன்னா சனி. சனி எங்க இருக்கு? மீனத்தில் இருக்கு, 8வது வீடு. ராகு கேது கூட 8ல் இருக்கு. கரெக்டா இதே அமைப்பு. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டான். விடோவோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவங்க அப்பாட்ட சொன்னே சாக்காயிட்டாரு. எங்களுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான்ப்பா தெரியும்னு வந்துருச்சா. விதியில் உள்ளது வாழ்க்கையில் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியது விதியில் கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லை என்றால் விதி விலக்கில் இருக்கும். அவ்வளவுதான். மேக்சிமம் அது கரெக்டாக நடந்துடும், மாற்றமே கிடையாது. அப்படி இல்லாட்டி அந்த டயம் ஏதாவது ஒரு தப்பா கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜாதகத்தை எப்படி செக் பண்ணணும் தெரியுமா? யாருக்காவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை எப்படி செக் பண்ணணும்? அந்த ஜாதகம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? சூரியனும் புதனும் சுக்கிரனா? சரி, ரைட்டு. அடுத்து ஒரு ஜாதகம் சரி என்று நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீர்கள்? ராகுக்கு எது எல்லாத்துக்கும் 7க்கு 7 தாங்க இருக்கும். 7க்கு 13 இருக்கும். ராகுக்கு 7 180 டிகிரியில தான் இருக்கும். இல்ல நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நீங்க பேசுவது எனக்கு கேட்கவில்லை. ஐயா நீங்க பேசுறது கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. சார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். ஒரு கரெக்ட். யார் சொன்னது? மகேந்திரனா? வெங்கடேஷ் தானே? வெரி குட். கைதட்டுங்க. நடந்த விஷயத்தை சொல்லி எப்பயுமே செக் பண்ணுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நிறைய பேர் அந்த காலத்துல எல்லாம் டயத்தை வந்து கரெக்டா போட மாட்டான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்தாங்க, இல்லைங்க வேற மாதிரி இருக்கு, நான் போட்டா வேற மாதிரி வருதுன்னு. இவப்பா அந்த நல்லமணி பஸ் போறப்ப பிறந்தேன் பாண்டுச்சு. அந்தம்மா என்னது நல்லமணி பஸ் போறப்ப பிறந்தானா? ஏமா பஸ்ன்னா ஒரே டயத்துக்கு கரெக்டா வருது. ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி, 1/4 மணி நேரம் பின்னாடி, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி போகும். அந்த டைம் தெரியல அப்படின்னா எல்லாமே தப்பாயிரும். நம்ம சொல்ற பலன் கரெக்டாவே இருக்காது. அப்ப கரெக்டா இருக்கான்னு நம்ம வந்து கணிக்கணும்னா இது வரைக்கும் நடந்த திசா புத்தி என்னென்ன திசா புத்தியை கடந்திருக்காரு. அப்ப அந்த திசா புத்தியில என்ன நடந்துச்சுன்னு ரிவர்ஸ்ல பார்க்க தெரியணும். ஜாதகத்தை கடந்த காலத்தை கரெக்டா சொல்லணும். நான் யாருக்கு ஜாதகம் பார்த்தாலும் 3 விஷயத்தை, நடந்த விஷயத்தை சொல்லுவேன். அந்த 3 விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும்தான். நான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் பேசின ஆடியோ கூட அனுப்பி விடுறேன். நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், 3 விஷயம் சொன்னேன், 3மே கரெக்ட். அதுக்கப்புறம் தான் அடுத்து சொல்ல ஆரம்பிப்பேன். இதுல ஒண்ணு நம்ம செக் பண்ணிக்கலாம், ஜாதகத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டான ஜாதகமா அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. 2வது ஒரு ஜோசியர் மீது அவனுக்கு நம்பிக்கை வரும். இன்னையா நடந்த விஷயத்தை அப்படி சொல்லிவிட்டான் அப்படின்ற நம்பிக்கை வரும். அப்ப நடந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு நீங்க பழகிக்கிறணும்.
ஒரு மனுஷன் அவமானப்பட்டிருப்பேன், அசிங்கப்பட்டிருப்பேன், காசை இழந்திருப்பேன், அல்லது யோகம் கிடைச்சிருக்கும், வண்டி வாகனம் வாங்கியிருப்பேன், எத்தனையோ பாயிண்ட் எடுக்கலாம்ல நடந்த விஷயத்த. அப்படி கேட்கும்போது 3 விஷயமும் சரி, நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஜாதகம் 100க்கு 100 கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவருக்கு ஒரு கான்பிடென்ட் ஏற்படும், அது ஜோசியக்காரருக்கு மேல ஒரு கான்பிடென்ட். என்ன கான்பிடென்ட் ஏற்படும்? நடக்க போற விஷயமும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற எண்ணம் வரும். ரைட்டா தப்பா நான் சொல்றது? நீங்க அதை நடந்த விஷயத்தை நீங்க என்ன வேணும், பிராக்டிஸ் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் பல பேர்த்திட்ட பெரிய பெரிய விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகிட்ட அப்பைக்கப்ப அவங்க கேட்குற காசை கொடுத்து அவங்களுடைய ஜோதிட கெப்பாசிட்டியை நான் ஜோதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை சொல்லவில்லை இது வரைக்கும். சொல்ல எனக்கு சொல்ல, ஒருவேளை இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நான் பார்த்த வரை என் பிள்ளைக்கு என்னுடைய ஜாதகத்தை கொடுப்பேன். என் ஜாதகத்தை கணிச்சு வச்சிருக்கேன், எப்பப்ப இருமல் வரும் தும்மல் வரும்னு கணிச்சு வச்சிருக்கேன். இது எதுக்கு? அவங்களுடைய ஜோதிட புலமையை பார்ப்பதற்காக நான் பணம் கட்டி பார்க்கிறேன். ஒருத்த ஆளு கூட 45 வருஷம் 50 வருஷம் யூடியூப்ல பேசுறவன் நடந்த விஷயத்த ஒருத்தன் கூட சொல்லலைங்க. என் முதுகு நான் தட்டிக்கிட்டேன். பரவாயில்லடா, நம்ம பரவாயில்ல, நம்ம நடந்த விஷயத்த ஒரு 3 விஷயத்த சொல்றோம் அப்படின்னு எனக்கு பெருமையா இருக்கு. உங்களுடைய அந்த பலர் சொல்லக்கூடிய விதத்தை, ஸ்டைலை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எத்தனை பாயிண்ட் சொல்றது? திருவண்ணாமலையில் அருண் இருக்கீங்களா? அருண், ஆமா, அவரை குறுப்பு விட்டு நீக்கி விட்டேன். அவரை இந்த கட்டட விளம்பரத்தை போட்டாருன்னு சொல்லி நீக்கி விட்டேன். அந்த பையன் பிரபல ஜோசியர், யூடியூப்ல 8000 ரூபாய் கட்டி பார்த்திருக்கான். 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, 3 தப்பு. அந்த பையனுடைய நம்பர் கூட உங்களுக்கு தரேன்னு கேட்டு பாருங்க. எனக்கு அனுப்புனேன், எனக்கு வெறும் 400 ரூபா தான் கொடுத்தேன். நான் கஷ்டப்படுறேன் வைக்கிறேன் அப்படி இப்படின்ட்டேன். கஷ்டப்படுறேன்னா நீ காசே தரவேணாப்பா, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு போடுன்னு சொன்னேன். 400 ரூபா தான் கொடுத்தேன். அனுப்பி 3 செகண்ட்ல 3 கருத்து சொன்னேன். உங்க பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ மாட்டீங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, இந்த நேரத்தில் சொத்தெல்லாம் இழந்து தனியா இருக்கீங்க அப்படின்னு 3 ரைட்டுன்ட்டேன். அடுத்த நிமிஷம் போன் அடிச்சிட்டாரு. இன்னைக்கு யூடியூப்ல முதல் ரசிகை நான் வந்தேன் இன்னைக்கு வரைக்கும். அடுத்த நிமிஷம் பார்த்துருவேன், அடுத்த செகண்ட்ல பார்த்துட்டு எனக்கு அதே அனுப்பி வச்சுருவேன். 8000 ரூபா கட்டினேன் சார், உங்களுக்கு 400 ரூபா கொடுத்தேன். 3 செகண்ட்ல எனக்கு 3 கருத்து சொல்லிட்டு 3மே கரெக்டு சார். அந்த 8000 ரூபா வாங்கினவர் இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரல. எப்படி கண்டுபிடிச்சா? மூணு நூல் தந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? இந்த ஜாதகம் இருந்துச்சு. எதுக்கு எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னா 5க்குரிய 3ல இருந்தேன். உனக்கு குழந்தையே கிடையாதுன்னு 7 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. அவ்வளவுதான். 5க்குரியவன் தீயவனாக வந்து 3ல் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடையாது. இது ஒரு கோல்டன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா சாதகத்தை பாத்திரம் டப்பு 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 டப்புன்னு அடிக்கலாம். அவருக்கு இருதார யோகம்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? 7க்குரியவனும் 11க்குரியவனும் ஒருத்தர் சஸ்தாங்கமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். 7க்குரியவனும் 11க்குரியவனும் சேர்ந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கூட்டாலோ அல்லது ஒவ்வொருத்தரும் சார பரிவர்த்தனை பெற்றாலோ 2 தாரத்தை தப்பாமல் தந்துவிடும். இது ஜோதிட களஞ்சியத்தில் இருக்கு இந்த பாட்டு. இந்த 2 சூத்திரம் எனக்கு தெரிஞ்சதுனால 3 செகண்ட்ல 3 கருத்து சொன்னேன். அதுக்காக தான் மூல நூலை படிங்க படிங்க படிக்க சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஓகே, நம்ம அடுத்து பாயிண்ட் வந்துருவோம். இப்ப ஏதாவது சொல்ல வந்தீங்களே சார், எழுதிட்டீங்களா? எழுதுங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க அப்புறம் எழுதிக்கலாம். இந்த வீடியோவை நான் யூடியூப்ல போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் பார்க்க முடியாது நீங்க. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்து இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? முருகானந்தன் சார் எங்க? முருகானந்தன் சாப்பிட போயிட்டாரா? நான் இந்த முடிச்சோடனே அருண் நம்பரை உங்க குரூப்ல போட்டு விடுகிறேன். நீங்க பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. சார் 3 நிமிஷத்துல 3 கருத்து சொன்னாரான்னு கேளுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாரு. அவர் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு விளம்பரம் போட்டார்.
கண்டதை போடுறாருன்னு சொல்லி ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னா 2வது தடவை போட்டார். அவர் நீக்கி விட்டு, இல்லாட்டி அவர் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ லைவாகவே அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து எங்க இருந்தது? நிறைய ஃபார்முலா இருக்கு. ரைட்டு. இப்ப அடுத்து போவோம். அடுத்து லக்கணத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாய் வீடாக வந்தால், லக்கணத்திற்கு மேனகா, அமுதா, மேனகா ஜாதகம் நீங்க தானே கொடுத்தீங்க. மோகனா, மோனிஷா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணுங்க. இருதார யோகம். குழந்தை வாக்கியம் கிடையாது. குழந்தை வாக்கியம் கிடையாது. உங்களுக்கு நான் எத்தனை செகண்ட்ல சொன்னேன்? நீங்க அனுப்பி பார்த்ததுல இருந்து நான் எத்தனை செகண்ட்ல சொன்னேன்? வேற ஒண்ணும் இல்ல. இது பூரா இதை மட்டும் தான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லா இப்போ ரூல்ஸ் எழுதிக்கிங்க. 5ஆம் இடம் புதன் வீடாக வந்து பாவக்கரகங்கள் இருந்தா குழந்தை வாக்கியம் கிடையாது. 5ஆம் வீடு புதன் வீடா வரணும்னா என்ன லக்கணமா வரும்? கும்ப லக்கணமா வருமா? கும்ப லக்கணம் ஒன்று வரும், ரிஷப லக்கணமா ஒன்று வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. கும்ப லக்கணத்தை கூட போட்டுக்குங்க. கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்தால் குழந்தை வாக்கியம் கிடையாது. ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கன்னி வீடா வரும். அங்க பாவர்கள் இருந்தா குழந்தை வாக்கியம் கிடையாது. பாவர் என்பது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இருந்தா குழந்தை வாக்கியம் கிடையாது. புதன் ஆட்சியாக இருந்தால் குழந்தை வாக்கியம் உண்டு. புதன் ஆட்சியா இருக்கணும். மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ புதன் இருந்தா குழந்தை உண்டு. இதை தவிர ஒருத்தருக்கு ஜாதகத்தை காட்டி இவருக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி கொடுக்க பார்ப்போம். அந்த குழந்தை இல்லைன்னா இல்லம்மா திருமணம் ஆகும், இல்லம்மா திருமணம் ஆகும், 2 தாரம் குழந்தை கிடையாது. குழந்தை இருக்கா இல்லையா பாத்தீங்கன்னா 5க்குரியவன், 5க்குரியவன்ல 5ல ராகு உட்கார்ந்து திசாபுத்தி வந்தாலே பூர்வ புண்ணியத்தினுடைய கர்மாவை பூரா அனுபவிக்க போறேன். வதைக்கு வாட்டி எடுத்துருவேன். 5ல ராகு இருக்கலாமா? 5ல ராகு கேதுல இருக்கக்கூடாது. ஓகேவா? அவங்களுக்கு 2 சூத்திரத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க அனுப்புனீங்க. எனக்கு நேரம் இல்லை. இவ்வளவு ஜாதகம் வந்து கிடக்கு, இல்ல நீங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலால சொன்னீங்க சார் நீங்க கேட்கணும். சார் இவங்களுக்கு 2 புருஷன்றீங்க, என்ன ஃபார்முலா சார்? ஒன்னும் இல்ல. 7க்குரியவனோ 11க்குரியவனோ சேர்ந்தாலோ பார்த்துட்டாலோ 2 தாரத்தை உருவாக்கி விட்டுரும். ஃபாலோ பண்ணணும். சார பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் ஒன்னு ஒரு சாரத்தை வாங்கியிருந்தா ஆகாது. 2மே சார பரிவர்த்தனை ஆகியிருந்தா உறுதி ஆகிரும். கும்ப லக்கணத்துல 7ல சூரியன் இருந்தா அவனுக்கு 2 கொண்டாட்டி. கும்ப லக்கணத்துல 7ஆம் இடம்ன்றது என்னதாடா? சூரியன். சிம்ம ராசியில சூரியன் இருந்தா ஆட்சி, இருதார யோகம். இது எந்த புத்தகத்தில் இருக்கு தெரியுமா? மங்களீஸ்வரியத்தில் இருக்கு இந்த பாட்டு. நம்ம குரூப்ல கூட இப்ப இருக்காரு ஒரு சார் இருக்காரு சென்னையில. அவர் பையன் ஜாதகத்தை கொடுத்தாரு. சார் இந்த மாதிரி உங்க பையனுக்கு இருக்கு சார் சொன்னேன். ஆரம்பத்தில் அவர் நம்பல. எவிடன்ஸோட தரவா சார்னு கேட்டேன். தாங்க சார்னாரு. புக்கவே எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பினேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட். லக்கணத்திற்கு 7ஆம் வீடு செவ்வாயாக வந்தால் கணவன் கோபக்காரனா வருவான்.
கோபக்காரன், ஆனா புகழ் வாய்ந்தவன், மாவீரனாக இருப்பான், செல்வத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா, செவ்வாய் வீடாக வந்தால் ஓகேவா. அதுக்கடுத்து 7ஆம் இடம் புதனுடைய வீடாக வந்தால் அப்ராணி புருஷன் வருவான். எழுதிங்க, 7ஆம் வீட்டில் புதன் வீடாக வந்தால் கணவன் அப்ராணி புருஷனாக வருவான். 7ஆம் இடம் குருவோடைய வீடாக வந்தால் மிக மிக அற்புதமான கணவன் வந்து கிடைப்பான். 7ஆம் இடம் பாவர் வீடாக வந்தாலே அது சரி இருக்காது. 7ஆம் இடத்தில் இருந்த சனி செவ்வாயின் சாரம் பெற்றால் ஜென்ம லக்கணத்தை பார்க்க பெற்ற பெண் நோய் உள்ளவளாக இருப்பாள். இந்த பாருங்க, இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரூல் பழைய புத்தகத்துல இருந்து ஒரு ரூல் எழுதினேன். யாருன்னா சூரியனும் சுக்கிரனும் கூடி பாருங்க, சூரியனும் சுக்கிரனும் கூடி 5, 7, 9 இருந்தால் மாற்றுத்திறனாளி பெண் மனைவியாக வருவாள். ஒரு ஆண் ஜாதகத்தில் எப்படி இருந்தா பெண் வந்து மாற்றுத்திறனாளியா வருவா, அல்லது ஒரு பெண்ணுக்கு இருந்தா கணவனுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி கணவன் வருவான். சூரியனும் சுக்கிரனும் கூடி 5, 7, 9 எங்க இருந்தாலும் கணவனாக வருவார். சில பேர் வந்து கேண்டிகேப்டு மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டே, டியர் ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்க. அது நடப்பாங்க, வைப்பாங்க, வண்டியில் போவாங்க, வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கேண்டிகேட்ஸ் அப்படி கணவன் வந்து வருவாரு அப்படின்னு இருக்கு. ஓகேவா. இப்ப சாயந்தரம் எழுதினதுங்க அது. அதுக்கடுத்து செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இதே 7, 5, 9 இதே இருந்தால் அப்பையும் மாற்றுத்திறனாளி தான் கிடைக்கும்.